72,000 நாடிகளுக்கும் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உடம்புல கண்ணுக்கு தெரியாத பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, 7 சக்கராஸ்களாக இருக்கட்டும், இயங்கி கொண்டே இருக்கணும். எதையாவது ஒன்று தூங்கினா ஏதாவது ஒரு டிசைஸ் வரும். நிறைவான இறைவான அப்படின்னு நிறைவான ஃபில்லப் ஆகணும், நிறைவான பேலன்ஸ் ஆக வேண்டும். அதனால தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறையா எவனுக்குள் வர வேண்டும், இறை. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இறையாக சாப்பிடும்போது எனர்ஜி வருது இல்லையா, அதேமாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு வர்மங்களுக்கும் ஒரு மர்மமான ஒரு அடைப்பும் இருக்குது. அந்த அடைப்பை தூக்கணும். அதான் திரை விலக உன்னுடைய குறை நீங்கும்னு சொன்னாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. உன் திரை விலக உன் குறை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாடிகள், 72,000 நாடிகளுக்கும் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். கண்ணுக்கு புலப்படாத ஒரு பாலித்தீன் பேக் மாதிரி. அதான் உன் திரை நீங்க உன் குறை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையை அப்பப்போ பார்த்திங்கன்னா பனிப்படலம் மாதிரி அப்படி அழகாக வந்து லாக் ஆகிருக்கும். உச்சி முதல் பாதம் வரை, அதாவது உச்சி முதல் பாதம் வரை நம்மளோட சக்ராஸ் 7 இருக்குது. மேலே ஒரு கனெக்டிங் இருக்குது. மொத்தம் 22 வரும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய 7ஐ அலைன்மெண்ட் செய்வதற்கும், அதேமாரி 72,000 நாடி இருக்குது உடம்புல. அந்த நாடிகளை எப்பொழுதும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் அழகாக ஒரு தோப்பு காரணத்தில் பண்ணாங்க. சாதாரணமாக தோப்பு காரணம் போட்டாலே அவ்வளோ உடம்புக்கு நல்லது. 72,000 நாடியும் நின்று பேசும்னு சொல்லுவாங்க. சோலார் பிளெக்ஸுங்கிறது அந்த தொப்புள் நாடி எப்பொழுதும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது சூடாகவே விடாது. அப்போது உச்சந்தலையிலிருந்து உள்ள இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த பாயிண்ட், அதுலேருந்து கீழே இருக்கக்கூடிய உள்ளங்கால் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் ஒரு இணையான ஒரு தொடர்பு உண்டு. ஆக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான விஷயம் தோப்பு காரணம். அதை வந்து கோயில்களில் ஏன் போட ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, மனம் ஒற்றுமையும் நம்மளுடைய எண்ணெய் அலைகளோடு சேர்த்து போடும்பொழுது காரிய பலித்தமாகும், உடல் அழகு பெறும், உடலில் பலம் பெறும். ஆக ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, உடம்புல கண்ணுக்கு தெரியாத பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, 7 சக்கராஸ்களாக இருக்கட்டும், இயங்கி கொண்டே இருக்கணும். எதையாவது ஒன்று தூங்கினா ஏதாவது ஒரு டிசைஸ் வரும். ஆக தூங்கும் போது தூங்கணும், முழிக்கும் போது முழிக்கணும். எந்த வோல்டேஜ் எந்தெந்த விஷயங்களுக்கு தேவையோ இறைவான அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைவான இறைவான அப்படின்னு நிறைவான ஃபில்லப் ஆகணும், நிறைவான பேலன்ஸ் ஆக வேண்டும். அதனால தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறையா எவனுக்குள் வர வேண்டும், இறை. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இறையாக சாப்பிடும்போது எனர்ஜி வருது இல்லையா, அதேமாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு வர்மங்களுக்கும் ஒரு மர்மமான ஒரு அடைப்பும் இருக்குது. அந்த அடைப்பை தூக்கணும். அதான் திரை விலக உன்னுடைய குறை நீங்கும்னு சொன்னாங்க. ஆக இது ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப நேரம். அதனால தான் அழகாக தோப்பு காரணம் போட்டோம். நம்ம அழகாக இப்படி தோப்பு காரணம் போட்டு அழகாக ஒரு 10, 15 இல்லைன்னா அட்லீஸ்ட் 3 எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறத பட்டு நேட்டி போடும்பொழுதே தெரியும். ஆரம்பத்தில் வயசானவங்கள பெரியவங்கள போடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் போடப்போ நல்லா உட்காந்து எழுந்திரிக்கணும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆஃப் பெண்டு தான் சில பேருக்கு பண்ண முடியும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 3 போட சூப்பராகிடும். இதில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா, குசா தோப்பு காரணம். சாதாரண கோப்பு காரணமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் வரும். குசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலை முன்ன பின்ன வச்சு போடணும். அதாவது இந்த இன்டூ சைஸில். ஸோ நேராக நின்று காலை வச்சு நம்ம தோப்பு காரணம் போடுறது வந்து ரெகுலர். குசாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கணும். ஒன்று ரைட்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா லெஃப்ட் வச்சுக்கலாம், எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஆக இப்படி வச்சுட்டு நம்ம ஆஃப் பெண்ட் இல்லாமல் பொறுமையாக உட்காந்து எழுந்திரிச்சோம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பன்மடங்கு சக்தின்னு சொல்லுவாங்க. தோப்பு காரணம் போட்டாலே சக்தி. இந்த அதீத சக்தி, பவர், சூப்பர் பவர், சக்தி, அதீத சக்தி, சக்தி மகாசக்தி. இப்படி உடலுக்கு தேவையான சக்தியும் ஆரோக்கியமும் இம்யூனிட்டி பவரும் சக்தியும் உடம்புக்கு எப்படி கொடுக்கும். காற்றலையில் இருக்குது பார்த்திங்களா, இந்த காற்றுல அவ்வளோ இணையான ஒரு சக்தி இருக்குது. எனக்குள் இருக்கும் மகாசக்திங்கிற மாதிரி காற்றுல இருக்கிறதெல்லாம் பார்த்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி இருக்கும். அதை உடம்பு இழுக்கிறதுக்கான ஒரு ஏது இந்த குசாவில் இருக்குது. 72,000 நாடியும் தோப்புக்கான போட்டால் இருக்கும். இந்த 7 சக்கராஸ் இயக்கும். நம்ம பிரபஞ்சத்துலேருந்து இழுக்குது பார்த்திங்களா, ஒரு மேக்னெட் மாதிரி அந்த ஆரோ லெவல் அப்படி பார்த்திங்கனாக்கா, ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சல்லடை இருக்குது, சல்லடையில் தண்ணி போட்டு கீழே ஷவர் கொட்டுது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஷவர் இப்படி வந்து இழுக்க ஆரம்பிக்கும். நாலா பக்கம் 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்துச்சுனாலே போதுமான விஷயம். நீண்ட ஆயுள். ராஜ உறுப்புகளை அனைத்தையுமே டியூன் பண்ணும். ஃபேட்டி லிவர், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, லிவர் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது, எந்த வியாதி வேணாலும் இருந்துட்டு போகுது, கண் பார்வை கம்மியாக இருக்குது, மூளைத்திறனில் மெமரி செம்மையாக இருக்கும். அது வீட்டில் வந்து இதை போட வேண்டிய திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு. வடக்கு எடக்கு பண்ணாது, கிழக்கு எப்பொழுதுமே ஒரு அழகை கொடுக்கும். ஆக நமக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுத்து அழகையும் கொடுத்து வைத்திய முறையான அந்த எல்லா வகையான டிசீஸையும் தூக்கக்கூடியது இந்த 72,000 நாடியையும் இயக்கக்கூடிய இந்த குசா தோப்பு காரணம். நார்மலாக போடுறது காலை 2 நேரம் வச்சுக்கிட்டு பண்ணுறோம். இதை அழகாக இப்படி வச்சுக்கிறோம். காலை அவ்வளோதான், முன்ன பின்ன. அது லெஃப்ட்டையும் வச்சுக்கலாம், ரைட்டையும் வச்சுக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அழகாக உட்காந்து
இந்த பெரியவங்க ஃபஸ்ட்டு போடும்னா 3 கம்பல்சரி 3 போட பழகுங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு 10, 15 எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது உங்களுடைய திறன் பொறுத்து இருக்குது. எவ்வளோ பண்ணாலும் நல்லது. ஆனால் ரொம்ப போட்டு கால் வலிச்சிக்க வேண்டாம். 3 ஆரம்பித்தாலே போதும். வயதானவர்கள் பொறுமையாக ஆஃப் பெண்டு போகிறதுக்கு மேலே பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக போட அந்த நரம்புகள் இழுத்துருக்கு பார்த்தீங்களா, அது அழகாக போகும். சில எண்ணெய்கள் தடவிக்கிட்டு நம்ம அழகாக பண்ண ஆரம்பித்தோம்னா லூப்ரிகன்ட் சூப்பராக வேலை செய்யும். அதேமாரி உங்களுக்கு எல்லா உறுப்புகளும் வளப்படும். இந்த குசா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் பார்த்திங்கன்னா காது, வயசான பேர் காது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த டெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வயதான காது அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேக்ஸ் இருக்கும். வேக்ஸை எடுத்த பிறகும் அவங்களுக்கு அந்த கேட்கும் திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இது போடும்பொழுது அவங்க இப்படி என்ன பண்ணுறாங்க, எடுக்கும்போது இந்த ஆரிக்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி 72,000 நாடு இருக்கோ அதில் முக்கியம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் காதில். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பாட்டுகளுக்கும் இந்த ஒத்த காதிலே அடைக்கிடுவாங்க. அதை தான் நம்ம ஹெட்ஃபோன் போட்டு நம்ம திணிச்சு அதை வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம். கேட்கும் திறன் கம்மியாகிட்டே இருக்குது. ஆக இந்த இடம் மிகவும் முக்கியம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அழகாக தோப்பு காரணம் பிடிக்கும் இழுக்கும் போது அங்கங்கே அசைவுகள் இருக்குது. அக்குப்பஞ்சராக ஆக்கப்படுகிறது. ஸோ அப்போது நம்ம காலை கீழே வைக்கும் போது ஜிக்ஸாக்காக நம்மளுடைய ஸ்னேக் பக்காவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்னேக்கும் சரியான ரிதத்தில் அழகாக போயிட்டே இருந்துச்சுனாக்கா வியாதியே கிடையாது. வாழ்க்கை வளம் பெறும். அதேமாதிரி எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பாசிட்டிவாகக்கூடிய சக்தி இந்த குசா தோப்பு காரணத்துக்கு உண்டு. ஸோ அப்போ ஏன் அதை வந்து இவ்வளோ தெளிவான விஷயம், இவ்வளோ எல்லாம் இடங்கிறது சாதாரண விஷயத்தை ஏன் நம்ம பின்பற்றக்கூடாது? அதனால தான் முன்னோர்கள் நீ சாதாரணமாக பண்ணால் நடக்காது அப்படின்னு தான் கோவிலில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பக்திமயமாக நீ எதை விரும்புகிறாயோ, எதை நம்புகிறாயோ, எதை ஆழ்மனதில் ஊன்றி நிற்கிறீங்களோ, ஊன்றி நிற்கிறது வந்து நம்ம அது மட்டும்தான் தெய்வத்துக்கு மட்டும்தான் முடிக்கும். ஆக அதுக்கு முன்னாடி போடும் பொழுது நம்ம மனசு ஒருநிலைப்படுது, நம்மளோட தெய்வத்திட்ட பேசின மாதிரி ஆகுது, அவங்க கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் அங்கே கொண்டு போய் வச்சாங்க. ஸோ அப்போது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குசா. அதனால் இந்த தோப்புக்காரன் மிகவும் முக்கியம். இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு உடம்புக்கு என்ன வேணும், ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும், இது வந்து தெய்வீகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லைன்னா வைத்திய முறையாக இருக்கட்டும், மகத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த குசா தோப்புக்காரனும் எல்லாத்துக்கும் உதவி செய்யும். சக்கராஸ் பேலன்ஸ் பண்ணுது, 72 நாடியை இயக்குது. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் பளபளப்பாக்குது, ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுது, ராஜ உறுப்புகளை பலம் பண்ணுது, நல்லா ஹேர் க்ரோத் கொடுக்குது, பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குது, கெட்டுப்போன ரத்தத்தை நல்லதாக மாற்றுது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே கொடுக்கக்கூடிய இந்த குசா தோப்புக்காரன் மிகவும் முக்கியமானது, உண்ணமானது. இங்கே எல்லாமே நமக்கு தேவை. எவ்வளவோ எக்ஸசைஸ் இருக்குது, எவ்வளோ வர்மப்புள்ளி இருக்குது, வர்ம அடி இருக்குது, தட்டு சாமம் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்களே இந்த 1 pot in 100 treeன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அம்பர்லாவில் எல்லாமே கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க, ஷேடோவில் ஒரே மரத்துக்கு கீழே எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான் இந்த ஒரு குசா தோப்பு காரணத்தில் எல்லாமே இருக்குது. நார்மல் தோப்பு காரணத்திலே வாரி வழங்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கும் பொழுது இந்த குசாவுடைய மெத்தட், அதாவது நம்ம மக்கள் வந்து அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணி எதை எப்படி வைத்தால் நல்லது நடக்குங்கிறத பார்த்து ஆராய்ந்து செய்தது தான் இந்த தோப்பு காரணம். இது சில பேருக்கு தான் தெரியுது, சில பேருக்கு தெரியல. அதனால தான் இந்த பதிவு. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இது ஆண் பெண் 2 பேருமே செய்யலாம். யாரெல்லாம் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 days மென்சுரல் பீரியடில் வந்து பண்ண வேண்டாம். அதேமாதிரி மேஜராக பெரிய ஆப்ரேஷன் பண்ணவங்க இதை பண்ண வேண்டாம். பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்க ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க, அது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில பேர் முட்டி ஜாயின்ட் பல்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு தான் மடக்க முடியாது, அவங்களாம் அதை ட்ரை பண்ண வேண்டாம். ஆக அவங்களுக்கே தெரியும். நார்மலாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். மேஜராக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க யாருமே வந்து இந்த மெத்தட் பண்ண வேண்டாம். அதனால் இது வந்து வேறு மெத்தட்லாம் ஜென்ரலாக ஒரு சின்ன தோப்புக்காரன் கூட சின்னதாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ரொம்ப அமுக்கி உட்காந்து செய்ய வேண்டியதுங்கிறதுனால இந்தமாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் இதெல்லாம் நாங்களாம் அப்படி பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வெறும் காது, அதாவது முடியல, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னால் முடியல, தோப்புக்காரன் பண்ண முடியலன்னா சிம்பிளாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன கேட்டால், இப்படி சும்மா சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த காதை இழுத்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே விட்டுடலாம். திருப்பி இப்படி இழுத்து ஒரு 10 இதுமாதிரி 3 தடவை செய்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காதை 2 ஆட்டி விட்டுடுங்க போதும். இதை செய்தாலே போதுமான விஷயம், நல்ல விஷயம் தான். முடியாதவங்களுக்கு கால் மடக்க முடியல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சொன்னால் இந்த காதோடு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காதில் ஆரிக்குலர் எல்லா பாயிண்ட்ஸும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதனால் நம்ம ஜென்ரலாக அப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு இழுப்பு, 2 ஆட்டு, அதுக்கப்புறம் 2 ஆட்டு ஃப்ரீ பண்ணால் போதும். ஒரு 3 times 10 கவுண்ட்டாக 3 கவுண்ட் பண்ணாலே போதுமான விஷயந்தான். 90% அதுக்கே நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஃபுல்லாக உட்காந்து பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். முடியாத பட்சத்துக்கு இதையும் செய்யலாம். ஆக இதோடைய மகத்துவமும் மருத்துவம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இதை நம்ம வந்து பயன்படுத்தினால், நம்ம செய்ய தொடங்கினால் வாழ்க்கை வளமாகும் பலமாகும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.